வணக்கம். இன்றைய நாள் 9/10/2025 வியாழக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் தாட்சாயினி விமல்ராஜ். பானிசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரதி அடையாளம் காணப்பட்டுள்ளார். துயிலும் இல்லங்களை தமிழரசு கட்சி அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விஷமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள செம்மணி அணையா விளக்கு தூபி. அத்துமீறிய மீன்பிடி. 47 இந்திய மீனவர்கள் கைது. 21 குழந்தைகளின் இறப்புடன் தொடர்புடைய இருமல் சிறப்பு நிறுவன உரிமையாளர் கைது. காசா போர் நிறுத்தம். பணைய கைதிகளை திருப்பி அனுப்ப உடன்பாடு. அடுத்த 48 மணி நேரத்துக்குள் பிரான்சுக்கு புதிய பிரதமர். தொடர்பது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரதி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சேனவித்ர கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரியப்பர் உறுதிப்படுத்தியுள்ளார். பிரதமர் ஹரிணி அமரசூரியாவின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயர்நிலை நியாயம குழுவின் தான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது இவ்விடயத்தை ரவி சேனவித்ர தெரிவித்ததாக அவர் கூறியுள்ளார். துயிலும் இல்லங்களை தமிழரசு கட்சி தனது அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதாக போராளிகள் மாவீரர் குடும்ப நல காப்பர் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு முன்பாக இன்றைய தினம் தேவிபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தினை தாவரவியல் பூங்காவாக அடையாளம் படுத்துவதற்கு எதிராக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்தது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் கரிகாலன் குறித்த தீர்மானத்தை மாற்றுவதாக கூறியதை தொடர்ந்து திட்டமிட்ட ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. மூத்த அதிகாரிகளின் இடமாற்றங்கள் தொடர்பாக போலீஸ் மா அதிபருக்கு அதிகாரங்களை வழங்குவதற்கு குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று தேசிய போலீஸ் ஆணையகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது நியமனங்கள், பதவி உயர்வுகள், நீக்கங்கள் மற்றும் நிலை மேம்பாளர்கள், மூத்த துணை ஆய்வாளர்கள் வரையிலான இடமாற்றங்கள் தேசிய போலீஸ் ஆணையகத்தால் கையாளப்படுகின்றன. இந்த நிலையில் துணை ஆய்வாளர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் தலைமை ஆய்வாளர்கள் நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் தொடர்பில் போலீஸ் அதிபர் அதிகாரத்தை கோரியதாக ஆணை சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் அமைக்கப்பட்ட அணையா விளக்கு தூபி சேதப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த தூபி தற்போது விஷமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழி மீதான இருள் நீங்கவும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயத்திற்கு சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் மக்கள் செயல் என்ற அமைப்பினால் அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள அணையா விளக்கு தூபியே இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்குரிய புதைகுழிகள் தொடர்பான அகழ்வாராய்ச்சியினை நடத்துவதற்கு நீதிமன்றங்கள் உத்தரவுகளை பிறப்பிக்கும் வரை காத்திருப்பதற்கு பதிலாக புலனாய்வு நிறுவனங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தேவையான நீதிமன்ற உத்தரவுகளை பெற வேண்டும் என்று இலங்கை மனித உரிமை ஆணை தெரிவித்துள்ளது. தென்னிந்திய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த மனித உரிமை ஆணையாளர் நிமல் ஜி புஷிகோவ சந்தேகத்துக்குரிய புதைக்குழிகள் தொடர்பான வழக்குகள் போன்ற எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களும் நடத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவு தேவைப்பட்டாலும் அது நீதிமன்றத்துக்களால் எடுக்கப்பட்ட முயற்சி அல்ல என்று கூறியுள்ளார். காலி பூஷப் உயர் பாதுகாப்பு சிறையில் இன்று மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது சிறைச்சாலை அதிகாரிகள் 29 மொபைல்களை பறிமுதல் செய்துள்ளனர். சோதனையின் போது மொபைல்களும் மேலதிகமான சிறைச்சாலை அதிகாரிகள் 30 சிம் கார்டுகள், 35 மின்னேற்றிகள் என்பவற்றையும் மீட்டுள்ளனர். உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்குள் கடத்தப்பட்ட பொருட்கள் எவ்வாறு கடத்தப்பட்டன என்பதை கண்டறிய அதிகாரிகள் உள்ள விசாரணை குழு தொடர்கின்றது. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 47 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் மற்றும் நெடுந்தீவு அருகிலுள்ள கடற்பகுதியில் இந்த கைது நடவடிக்கைக்காக மீனவர்கள் பயன்படுத்திய 5 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர்களுக்கு இலங்கை அதிகாரிகளுக்கும் 4 ஆண்டு நீடிக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் கீழ் 5வது மீளாய்வு பணியாளர் அளவிலான
உடன்பாட்டை எட்டியுள்ளனர். IMF நிறுவனம் குழுவினால் இந்த உடன்பாடு மதிப்பாய்வு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சுமார் $347 மில்லியன் நிதியுதவி கிடைக்கும். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் கீழ் அண்மைய பெரிய பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் நிதி கொள்கைகளை தலைமையில் IMF இன் பணிக்குழு 2025 செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 9 வரை இலங்கைக்கு விஜயம் செய்தது. இந்த பணியின் முடிவில் பாஜக வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். ஒரு மருந்து உற்பத்தி நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து குறைந்தது 21 குழந்தைகளின் இறப்பிற்கு வழிவகுத்தது என்று கூறப்பட்டதை அடுத்து இந்திய போலீசார் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளரை கைது செய்துள்ளனர். அதன்படி 75 வயதான ஜி ரங்கநாதன் என்பவர் இன்று அதிகாலை சென்னையில் உள்ள அவரது வீட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது கொலைக்கு சமமான குற்றச்சாட்டுகள் மற்றும் மருந்து கலப்படம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தொடர்பான உலகச் செய்திகள். 67,000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று மத்திய கிழக்கை மறுவடிவமைத்த காசாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அமைதி திட்டத்தின் முதல் கட்டமான நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்தம் மற்றும் பணய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்புக்கொண்டன. காசா மீதான இஸ்ரேலின் பேரழிவுகரமான தாக்குதலை தூண்டிய ஹமாஸ் போராளிகளின் எல்லை தாண்டிய தாக்குதலின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்கு ஒரு நாள் கழித்து எகிப்தில் நடந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் பாலஸ்தீன பகுதியில் அமைதியை கொண்டு வருவதற்கான ட்ரம்பின் 20 அம்ச கட்டமைப்பின் ஆரம்ப கட்டத்தில் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளது. இந்த ஒப்பந்தம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் பிராந்திய மோதலாக உருவெடுத்த போரை நிறுத்துவதற்கான முந்தைய எந்த முயற்சியையும் விட இருதரப்பினரும் நெருக்கமாக அமைதிக்கு திரும்புவார்கள். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு புதிய பிரதமரை நியமிப்பார் என்று புதன்கிழமை அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் பல தசாப்தங்களில் பிரான்சின் மோசமான நெருக்கடிக்கு மத்தியில் ஒரு முன்கூட்டிய நாடாளுமன்ற தேர்தலை நடாத்துவதற்கு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வெள்ளிக்கிழமை மாலைக்குள் பிரதமர் நியமனம் செய்யப்படும் என்பதை வெளிக்காட்டுகின்றது. கடந்த திங்களன்று மைக்ரோனின் நெருங்கிய நண்பரான செபஸ்டியன் லொகோர்னோ ஒரு வருடத்திற்குள் தனது பதவியை விட்டு வெளியேறிய 3வது பிரெஞ்சு பிரதமர் ஆனார். நெருக்கடியை தீர்க்க முன்கூட்டியே சட்டமன்ற தேர்தல்கள் அல்லது மைக்ரோனின் ராஜினாமை விட புதிய பிரதமர் நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்ப்பதாக லொகோர்னோ பிரெஞ்சு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இத்துடன் பானிசியா தமிழ் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிசியா தமிழ் நியூஸ் வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.